வணக்கம். இப்போ உங்ககிட்ட எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. உங்களுக்கு என்னையை பற்றி ஒரு சைடு தெரியும். சிவகாசி சமையல் வந்து அதில் இருக்கிற நான் எப்படி சமையல் பண்ணுவேன், உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நீங்கள் ஃபீட்பேக் எழுதுறீங்க. நான் அதை வந்து உடனே படித்து பார்க்குறேன். நான் அங்கே வந்த நேரம், பெங்களூருக்கு வந்த நேரம் கட்டாயம் படித்து பார்த்துடுறேன். எனக்கு சில இது பெருமையாக இருக்குது, சில இதை வந்து பொறுப்பு உணர்வு ஜாஸ்தி வருது. இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே பேசுனது தான். எனக்கு நான் வந்து வாழ்வியல் வந்து கொடுக்குறேன். அந்த வாழ்வியலுமே இப்போ நிறைய பேர் அதை பார்க்குறீங்கிறது தெரியுது. உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக நான் பார்க்குறேன். சிலர் வந்து எனக்கு இந்த ஒரு சம்பவத்துக்கு வந்து நீங்கள் என்ன தீர்வுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னா நீங்கள் கேட்குறீங்க. நான் அதெல்லாம் கூட இப்போ ஒரு இது ஷூட்டிங் எடுத்துருக்கோம் நாங்கள். இப்படியெல்லாம் இருக்குது. நான் வந்து எனக்கு வந்து எழுதுறது வந்து எனக்கு வந்து என்னுடைய ப்ரீத்திங் மாதிரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட ஏற்கனவே. நான் நிறைய எழுதுவேன், மனசில் நினைக்கிறதெல்லாம் எழுதுவேன். கீதை விளக்கம் எழுதி முடிச்சிருக்கிறேன். இதை வந்து நான் வந்து பிளாக் ஆரம்பித்து நான் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு வர்றேன். கீதை விளக்கம் வந்து ஸ்ரீகிருஷ்ணரும் மேகலாவாகிய நானும் அப்படிங்கிற டைட்டிலில் செவ்வாய்க்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை வந்து தினந்தோறும் ஸ்ரீகிருஷ்ணருடன் வந்து நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணுறோம். ஆனால் ரெண்டுக்குமே ஒரே டைட்டில் தான், தினந்தோறும் ஸ்ரீகிருஷ்ணருடன் அப்படின்னு ஓப்பன் பண்ணுனா வரணும். அதுக்கு வந்து இதை வந்து இப்போ நாங்கள் ஆரம்பித்தே கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. ஆனால் நீங்கள் வந்து என்னுடைய சிவகாசி சமையல் பார்க்குறவங்கெல்லாம் இதை படித்து பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது கமெண்ட் வந்து ரொம்ப வர்றதில்லை. அதனால வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அம்மா வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக எழுதுகிறாங்களோ, ரொம்ப ஃபிலாசபிக்கலாக எழுதுகிறாங்களோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். என்னுடைய அறிமுகம்ங்கிறதுல ஒரு டைட்டில் எழுதியிருக்கிறேன். எப்படி எழுதியிருக்கிறேங்கிறது கீதை விளக்கம்ங்கிறது. கீதை வந்து ப்ராக்டிக்கல் ஃபிலாசபி, ப்ராக்டிக்கல் மனுஷன் எப்படி வாழணுங்கிறது தான் கண்ணன் இருப்பார். அதை வந்து கொஞ்சம் வந்து ஒரு டஃப் லாங்குவேஜில் சொன்னதுனால நான் வந்து அதை எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கேன் நிறையா. அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதை படித்து பார்க்கணுன்னு நான் உங்கள்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஃபீட்பேக்கு நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது, நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதுனீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு சமையல் பண்ணோம்னா அந்த சமையலை வந்து 4 பேர் ருசி பார்த்து அது நல்லா இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ, அதே மாதிரி என்னுடைய படைப்புகளை வந்து நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் படித்து அது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு இதை விட வந்து வேற ஒரு பெரிய சந்தோஷம் இருக்க முடியாது. அதுக்காகத்தான் வந்து இதை ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட சொல்லணும், உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும், அதை ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா, கொடுக்கறதுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை வந்து ஷீத்தல்கிட்ட சொன்னேன். எனக்கு தெரியவே இல்லை ஷீத்தல் அவங்க படிக்கிறாங்களா என்னன்னே தெரியல, ஃபீட்பேக் ரொம்ப வர்ற மாதிரிலாம் தெரியல அப்படின்னு சொல்லி. பிளாக் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஷீத்தல் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காமிப்பா, அது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதாவது அந்த பிளாக்லலாம் கமெண்ட்ஸ் போட முடியலை அப்படின்னு ஒரு சிலர் 2 பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால தனியாக எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க. பிளாகில் உங்களால் கமெண்ட் போட முடியலைங்கிறதுக்கு எனக்கு இன்னும் ரீசன் தெரியல. ஏன்னா பிளாக் வந்து எங்கள் அப்பா தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அது என்ன, அதனுடைய செட்டிங்ஸ் என்னங்கிறது நான் மாற்றணும், இனிமேல் தான் மாற்றணும். இப்போ அங்கே கமெண்ட் போட முடியாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை நான் அம்மாவுக்கு வாசித்து காட்டிடுறேன். இந்த பிளாகுக்கு எப்படி போகிறதுங்கிறது எனக்கு தெரியலை அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னாங்க. அந்த இதையும் அடுத்து நான் இன்னும் ஒரு சின்ன வீடியோவாக நான் எடுத்து எப்படி போகிறதுங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டு காட்டிடுறேன். நன்றி, வணக்கம். ஹாய். அம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மாவோட பிளாகுக்கு உண்டான கமெண்ட்ஸ் எதில் எப்படி போடுறது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சாரி. அந்த பிளாகுக்கு அதே மாதிரி அம்மாவோட ஸ்ரீகிருஷ்ணரும் மேகலாவாகிய நானும் அந்த எபிசோட்ஸுக்கு
உங்களோட வரவேற்பு நிறைய இருக்குன்னு அப்பா நிறைய சொன்னாங்க. நிறைய பேர் வியூ பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்கன்னு அப்பா சொன்னாங்க. அது வந்து அதனுடைய கமெண்ட்ஸ், அதனுடைய ஃபீட்பேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அம்மா வந்து இந்த வீடியோ ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போது எப்படி இந்த பிளாகுக்கு போகிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது எப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் வந்து அம்மா பிளாக் ஆரம்பித்த கொஞ்ச நாளில் எல்லா வீடியோஸுக்குமே ஆரம்பித்த முதல் வீடியோலேருந்து, அதாவது கறி சுக்கா வீடியோலேருந்து இப்போ ரீசெண்டாக போட்ட சிக்கன் தம் பிரியாணி இது வரைக்கும் நான் வந்து எல்லா இதுலேயும் அதனுடைய லிங்க்கு இது பண்ணியிருக்கேன். கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கீழே போட்டிருக்கேன். அதே மாதிரி அதனுடைய எண்டு கார்டில் வந்து கிளிக் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ டு ரீட் அம்மாஸ் பிளாக் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அந்த இதை பார்த்து அதை எத்தனை பேர் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது நிறைய பேர் ஆனால் கேட்டிருக்காங்க என்கிட்ட வந்து மெசேஜஸில், ஃபேஸ்புக்கில் மெசேஜஸ் மூலமாகவும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எப்படி போகிறதுன்னு தெரியல, அந்த பிளாக் வந்து திருப்பி ரெகுலராக ரீட் பண்ணணுன்னா எப்படி போகிறதுங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் இந்த டெமோ. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் அடுத்து காட்டுறேன். இப்போது இதுதான் நம்ம சிவகாசி சமையலினுடைய பேஜ், நார்மல் பேஜ் இல்லையா? இந்த பேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் எந்த ரெசிபீஸ்னாலும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எந்த ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெசிபி இப்போ ரீசெண்டாக போட்ட ரெசிபி வந்து சிக்கன் தம் பிரியாணி. இந்த இதில் வந்து இந்த இதில் கீழே வந்து இதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே இருக்குது. இதனுடைய பாக்ஸ் கீழே இருக்குது. இதில் ஷோ மோர்னு இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதனுடைய சிக்கன் தம் பிரியாணிக்கு சம்மந்தப்பட்ட அடுத்த பிளேலிஸ்ட்டை வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து அம்மாஸ் பிளாக் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து தினம்தோறும் ஸ்ரீகிருஷ்ணருடன் .wordpress. இது இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இன்னொரு பேஜ் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகும். இதுதான் அம்மாவோட பிளாக். இப்போ இந்த பிளாக் வந்து சரி, நீங்கள் ரெகுலராக வந்து இந்த பிளாக் நான் செக் பண்ணணும். இதில் வந்து இப்போ ரீசெண்டாக போட்டது வந்து ஸ்ரீகிருஷ்ணரும் மேகலாவாகிய நானும் பகுதி 11. அது இப்போ நீங்கள் அது படிக்கணும்னா அந்த மாதிரி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை பழசு முந்தி இது பண்ணதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா திருப்பி நீங்கள் பேக்குக்கு போய் எது வரைக்கும் அம்மா போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஃபுல் இதுவுமே இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பா தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இன்னும் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு அசம்பிள் பண்ணலை. இது வந்து ஒரு ப்ராப்பர் பிளாகாக அசம்பிள் பண்ணல. அவர் போட்டுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எல்லாமே ப்ராப்பராக அசம்பிள் பண்ணி எல்லாமே நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு June 26 ஆரம்பித்ததுலேருந்து இப்போ ரீசெண்டாக வந்த March 7 எபிசோடு அது வரைக்குமே இதில் இருக்குது. எதுனாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இப்போ நான் ஒவ்வொரு தடவையும் நான் யூடியூபுக்கு போய் தான் நான் இதை கிளிக் பண்ணணுமா, இதுக்கு நான் டைரெக்டாக எப்படி போகிறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு இப்போ எல்லாரோடைய கம்ப்யூட்டர்லேயும் இந்த இடத்துல வந்து இப்படி புக் மார்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இது இருக்கும். இதில் வந்து புக் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். புக் மார்க் திஸ் பேஜ்னு இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இது புக் மார்க் ஆகிடும். அப்படி புக் மார்க் எனக்கு அதெல்லாம் தெரியலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே டைரெக்டாக இங்கே யூடியூப்க்கு வந்து அதனுடைய லிங்க்கை இது பண்ணி அந்த இது மூலமாக நீங்கள் போகிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இப்போ ரீசெண்ட் ரெசிபி. இது நான் இன்னும் பழைய ரெசிபியை போய் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லா ரெசிபிலையும் நான் இதை நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் போட்டிருக்கேன். எந்த ரெசிபியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் அதில் வந்து அது வரும், அந்த லிங்க் வரும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இது வந்து பழைய ரெசிபி, ஜவ்வரிசி வடகம், மாங்காய் பச்சடி, எதுலனாலுமே நீங்கள் கிளிக் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்கை ஆட் பண்ணியிருக்கேன், செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன்.
அப்போது அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் எதுலேருந்து நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் போகலாம். அப்படி அதே மாதிரி ஆனால் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாவே சொல்லியிருக்காரு இன்றைக்கி இந்த கமெண்ட் வந்திருந்தது அப்படிங்கிறத அப்பா சொல்லியிருக்காங்க. அதனால எங்களுக்கு நாங்களும் அதை கேட்டிருக்கோம். நாங்கள் இதெல்லாம் பாருங்கள், பழைய ரெசிபி, இதெல்லாம் ரொம்ப பழைய ரெசிபி. இந்த இதை வந்து நான் ஒரு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் இப்போது வெங்காய சட்னி இருக்குது, வெங்காய சட்னி அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து இந்த ஷோ மோருக்கு போனீங்கன்னா இங்கே இருக்குது அம்மாஸ் பிளாக் அப்படிங்கிற அந்த இது இருக்குது. அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இது ஓப்பன் ஆகும். அப்போ அந்த இது ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு இது டைரெக்டாக இந்த லிங்க்குக்கு போயிடும். இந்த லிங்க்குக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் எப்போனாலும் நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி இது வந்து எவ்ரி ஃப்ரைடேவும் எவ்ரி டியூஸ்டேவும் அப்பா இது வந்து எழுதி போஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ரெகுலராக நீங்கள் செக் பண்ணுறதுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இன்னும் ஒன்று சொல்லணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்கள் பிள்ளைங்க, என்னோட டாட்டர் அண்ட் அவளோட ஃப்ரெண்ட், கிட்டத்தட்ட அது என்னோட பிள்ளை மாதிரி தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, மார்வலஸ் கிச்சன். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எல்லாமே சிம்பிள் ரெசிபீஸ். அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக அவங்களும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி போகிறதுங்கிறத நான் இப்போ சொல்லிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதனுடைய ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் போடுங்க, நாங்கள் படிச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.